வயசு போயிட்டு 40 ஆகிட்டு 50 ஆகிட்டு 60 ஆகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிச்சிட்டோம், 4-5 பிள்ளைகளை பெற்றுட்டோம், இன்னும் அடுத்தது என்னன்னு இருக்கும். ரமதான் இல்லை 25வது இரவு தௌபா செஞ்சிட்டோமா, இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டோமா, அந்த பாவத்தை விடணும், அதை விட்டுறணும். அந்த பாவங்களை மனிதன் செய்கிறதான், மனிதன் தானே. கஷ்டத்திலும் கவலையிலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு தான் சொல்லணும். கோபம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வான்டா, சயுரீக்கும் ஆயாத்திஹி, அல்லாஹ் அத்தாட்சிகள் எல்லாம் காட்ட தொடங்குவார். உலக முடிவு நெருங்க 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 நீங்கள் கேள்விப்படுவீங்க, மிருகம் பேசுதான். உலகத்தில் கவலம் சஞ்சலம் போகணும்னு என்ன செய்யும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை படித்து கொடுக்கறது போல படித்து கொடுப்பாங்க. அந்த துவாவை இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்பது மிக முக்கியமான துவா. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு நுழைந்ததோட ஓதக்கூடிய துவாவும் அல்ஹம்துலில்லாஹ் தான். சொர்க்கத்தில் கடைசியாக துவாவும் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹ். இன்று அல்லாஹ் சூரத்துன் நம்ல் 59வது ஆயத்தில் நபியை பார்த்து சொல்கிறான், குலில் ஹம்துலில்லாஹ். நபியே சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. நபியே அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா. அல்லாஹ் சில மனிதர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அடியார்களை. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? மலக்குமார்கள்ல, ரசூல்மார்கள்ல, நபிமார்கள்ல. எங்கட காலங்களில் மார்க்கத்தில் உள்ளவங்க அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மார்க்கத்தில் உள்ளவங்க யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க? அல்லாஹுவால் இல்லாட்டி அல்லாஹ் அவங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு நாளும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் தேர்ந்தெடுக்க போய்த்தான் அவங்களுக்கு குர்ஆனை கொடுக்கறதும் ஹதீஸை கொடுக்கறதும் மார்க்கத்துடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கறது. இல்லைன்னா கிடைக்காது. மதரசாவில் போய் ஓதுற எல்லாருமே மௌலவி ஆகிறது இல்லை, குர்ஆனை பாடமாக்க தொடங்குற எல்லாருமே ஹாஃபிஸ் ஆகிறதும் இல்லை. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு. சரி, ஓதி முடிச்சிட்டாங்கன்னு வைங்கிற, மௌலவியாகி வந்துட்டாங்க, மௌலவியாகி வந்து சர்டிஃபிகேட்டோடு இருக்கிறார்கள் இருக்காங்க, அவங்களோட பாட்டில் அவங்க இருப்பாங்க. அவங்களோட பாட்டில் என்ன அவங்க இருப்பாங்க? அவங்க சும்மா ஓத மாட்டாங்க. அவங்க குத்துபா பயம் அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன பயம்ண்டா, இந்த 2 காலில் நடக்கிற மனுஷன் வாய்க்கு பயம். என்னத்தை காய்ச்சி போடுவானோ, பயந்தவன் எல்லாம் மிம்பரில் ஏறையிலாதே. ஒத்தொத்தனுக்கு பயந்தா என்ன நடக்கும்? ஓத மாட்டாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு தொழிலை மாற்றிட்டு மெதுவாக போய் தருவாங்க. பார்ப்பீங்க எத்தனை மௌலவிமார் எத்தனை ஹாஃபிஸ்மார் இருப்பாங்க. மௌலவி தான், ஹாஃபிஸ் தான், ஆனால் அவங்களுக்கு அந்த தைரியம் ஒன்று வரல. தைரியம் என்ன? தேர்ந்தெடுக்கணும் அல்லாஹ், பேசுறதுக்கு தேர்ந்தெடுக்கணும், தொழுவிக்க தேர்ந்தெடுக்கணும் அல்லாஹ். ஒவ்வொன்றுக்கு அல்லாஹ் செலக்ட் பண்ணி எடுக்கணும். அதான் வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா. இஸ்தஃபாண்டா அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹு கைருன் அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் கேட்குறான், நீங்க இணை வைக்கிறவனை விட அது சிறந்ததா, அல்லாஹ் சிறந்தவனா? அல்லாஹு கைருன் அம்மா யுஷ்ரிகூன். அடுத்தது வகுலில் ஹம்துலில்லாஹ். நபியை பார்த்து சொல்ற அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. நபி என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. எங்களுக்கு மறக்குது அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல தெரியா எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் என்ன? கஷ்டத்திலும் கவலையிலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு தான் சொல்லணும். கோபம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோ பெரிய ஒரு துவா தான். அதுக்கு தான் இந்த கையில் தார, இந்த பேப்பர்களை தாரணத்துக்கு தெரியுமா? வாய்ச்சி பாருங்க. வகுலில் ஹம்துலில்லாஹ். நபியை சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. சயுரீக்கும் ஆயாத்திஹி. அல்லாஹ் சயுரீக்கும், அந்த சீம் வந்திருக்குது. சயுரீக்கும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் அத்தாட்சிகளை ஒரு நாளைக்கு காட்டுவான். என்னத்தை காட்டுவான்? இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ்ல சந்தேகம் இருக்குதானே? முஸ்லீம் அல்லாத எல்லா மதத்தினர்களுக்கும் அல்லாஹ்ல சந்தேகம் ஒன்று. முஸ்லீம்களில் கொஞ்சம் பேருக்கு அந்த சந்தேகம் ஒன்று. கொஞ்சம் பேருக்கு என்ன, ரமலான் முடிய சந்தேகம் கிளம்பும். எப்படி சந்தேகம் கிளம்பும்? ட்ரிப் கொண்டு போகிற, நல்லா ஊத்துற ட்ரிப் கொண்டு போய் முஸ்லீம் தான், தொழுதான்,
ட்ரிப் கொண்டு போனால் ஹசரத் ட்ரிப் போனால் ஒன்றும் செய்யலா, ஒன்றும் செய்யலா, பரவாயில்லை. ட்ரிப் போனால் குடிக்காமல் இருக்கலா, ட்ரிப் போனால் ஊதாமல் இருக்கலா, மயக்கத்தை பாய்க்காமல் இருக்கலா, ட்ரிப் அது. ட்ரிப்போ எங்கேயோ அல்லாஹ் இருக்கானே இல்லையா? ரமதான் இல்லை 25வது இரவு தௌபா செஞ்சிட்டோமா, இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டோமா, அந்த பாவத்தை விடணும். அதை விட்டுறணும். அந்த பாவங்களை மனிதன் செய்கிறதான், மனிதன் தானே, விட்டுறோம். ஹலாலான ட்ரிப் துருக்கியில் இருக்கு, ஹலாலான ட்ரிப், ஹலால் ட்ரிப் துருக்கியில் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஹலால் ட்ரிப் பண்ண என்ன? எல்லாமே இருக்கு ஹலால், ஹராம் ஒன்றும் இல்லை அதில். அல்லாஹ் அனுபவிக்கத்தானே தந்திருக்கிறார் உலகத்தை, துனியாவை அனுபவிங்க. ஹலால் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, கல்யாணம் 1 முடிங்க, 2 முடிங்க, 3 முடிங்க, 4 முடிங்க, ஹலாலாக செய்யுங்க. யார் தடுத்து? யாருக்கு பயப்பட போறீங்க? யாருக்கும் பயப்பட தேவை, யாருக்கும் பயந்து வாழ தேவையில்லை. மௌத்தான காத்து போனால் கூத்து முடிச்சு, காத்து இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் தான் அவங்களோட சந்தோஷங்களை ஹலாலாக செய்யும். பயந்தா ஹலால் ஹராத்தை தான் செய்யும். பயந்தா பாருங்க, சாப்பாட்டில் எல்லாமே ஹலால் தான். அல்லாஹ் ஹராமாக்கினது சிலது தான். பறவையில் என்ன? எல்லா பறவையும் ஹலால். ஹராமான பறவை என்ன? கீறி கிழிக்கிற நகமுள்ளது மட்டும்தானே ஹராம். மிருகங்கள்ல எல்லா மிருகமும் ஹலால். எது ஹராமான மிருகம்? வேட்டப்பல் உள்ள மிருகம் மட்டும்தானே ஹலால். வேட்டப்பல் இருக்கு தானே, அந்த மிருகம் மட்டும்தான் ஹராம். ஹராம் கொஞ்சம் தான், ஹலால் கூட. பானங்கள்ல எல்லா பானமும் ஹலால். ஒரே ஒரு பானம் ஹலால் இல்லை. என்ன பானம்? போதை. போதை மட்டும்தான் ஹலால் இல்லை. அப்படி ஹலால் அதிகம், ஹராம் என்ன? கொஞ்சம். அல்லாஹ் என்ன செய்வான்டா, சயுரீக்கும் ஆயாத்திஹி, அல்லாஹ் அத்தாட்சிகள் எல்லாம் காட்ட தொடங்குவார். உலக முடிவு நெருங்க 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 நீங்க கேள்விப்படுவீங்க, மிருகம் பேசுதான். என்ன பேசுதான்? மிருகம் பேச தொடங்கிடும். எங்கெங்கேயோ பூமி வெடிக்க தொடங்கும். ஒவ்வொரு அடையாளங்கள் விளங்க 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 அல்லாஹ் சொல்றான், ஃபதஅரிஃபூனஹா, அப்ப விளங்கி கொள்ளுவீங்க அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய எதை விட்டும் அல்லாஹ் மறந்தவனாக இல்லை. அல்லாஹ் காஃபில் இல்லை. அல்லாஹ் மறந்துட்டு இருக்கிறான், நீ நினைச்ச மாதிரி செஞ்சது இல்லை. காஃபில் இல்லை அல்லாஹ். அல்லாஹ் முழுதையும் ஒரு நாளைக்கு வெளியே கொண்டருவான். கொண்டரும் பொழுது அப்போ விளங்குவாங்க, ஓஹோ அல்லாஹ் உண்மை, இஸ்லாம் உண்மை, மார்க்கம் உண்மை. இது நபி அவங்கள பார்த்து அல்லாஹ் சொன்னது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும். அடுத்தது குலில் ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யாகிலூன். சூரா அன்கபூத்ல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க நபியே. எத்தனை தடவை? குர்ஆன்ல ஒரு தடவை சொன்னா போதாதா? நம்மள இப்ப அன்கபூத்ல திரும்ப நபியே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. என்ன அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அந்த அளவு கல்புக்கு ராகத்தை தரும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது கல்புக்கு அந்த அளவு ராகத்தை தரும். அது பல் அக்ஸருஹும் லா யாகிலூன். நபியே அதிகமானவங்களுக்கு உலகத்துல மூளை இல்லை அல்லாஹ் சொல்ற, அக்ல் இல்லை. அதிகமானவங்களுக்கு என்ன இல்லையா? நாங்க அக்ல கொடுக்க இயலாது, நாங்க அக்ல புத்தியை கொடுக்கல. அதிகமானவங்க புத்தி இல்லை தான். பல் அக்ஸருஹும் லா யாகிலூன். அடுத்தது பாருங்க, வலைன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன்ன அல்லாஹ் குலில் ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். வானங்களை பூமியை படைத்தது யாருன்னு கேட்டா சொல்லுங்க அல்லாஹ்னு சொல்லுங்க. பிறகு குலில் ஹம்துலில்லாஹ் என்ன சொல்லுங்க? வாயை தொடங்க, என்ன சொல்லுங்க? அல்ஹம்து. மௌத்தா முந்தி நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க நினைச்சா கனடா பாஸ்போர்ட் இல்லை சாதனை, விளங்குதா? வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சாதிக்க நினைச்சா இந்த நோம்பில் நீயத்து வைக்க 25வது இரவில் இதுதான் சாதனை. என்ன சாதனை தெரியுமா? இந்த குர்ஆன் அடிக்கிற 6000 சொச்சம் ஆயத்தையும் படித்து போட்டு மௌத்தாங்க. என்ன செஞ்சோடு மௌத்தாங்க? நீங்கள் நினைச்சா, சாதிக்க நினைச்சா. வேறொன்றும் உலகத்தில் இந்த பில்கேஸ்ட்டும் வந்தான், அவரும் வந்தான், இவரும் வந்தான், ஒருத்தரும் சாதிக்க கிடைக்கல. உலகத்தில் ஒருத்தரும் சாதிக்கல. சாதிக்கணுமெண்டா உங்களுக்கு சொல்லித்தாரன். நீங்கள் குர்ஆனை பெறட்டி இப்படி ஆயத்துகள் எடுத்து 6000 சொச்சம் ஆயத்தையும் கொஞ்சம் படித்து போட்டு விளங்கி போட்டு மௌத்தாகுங்க. கபூரில் உங்களுக்கு விளங்கு, நீங்கள் சாதிச்சிட்டீங்க. விளங்குதா சொல்கிறது? சாதிக்க விருப்பம் இருக்குதா? என்ன ஐடியா இல்லை, கஷ்டமும் இல்லை. அது கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், தெம்பு எடுக்கணும். சும்மா இயலாம். இப்போ நைட்டுக்கு தொழுவிக்கணுமெண்டா பகலெல்லாம் ஓதினா தான் தொழுவிக்கலாம், சும்மா தொழுவிக்க இயலாம். வந்து இறங்கினோடனே வகி இறங்குறல சாப்பில் நின்றா முதலாவது ஆயத்தோட ஓதலாம், 2வது ஆயத்துல எல்லாம் முடிஞ்சு
கஷ்டப்பட்டால் தான் தொழுவிக்கலாம், கஷ்டப்பட்டால் தான் இதெல்லாம். இது சாதனை. குர்ஆனை படிக்கிறது என்ன சாதனை. அதுக்கு நேரம் ஒதுக்கணும், அதை படிக்கணும், அதுக்கு ஒரு அல்லாஹ் உதிப்பை தரணும். அதுக்கெல்லாம் வயசு போயிட்டு 40 ஆகிட்டு 50 ஆகிட்டு 60 ஆகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிச்சிட்டோம், 4-5 பிள்ளைகளை பெற்றுட்டோம். இனி அடுத்தது என்னன்னு இருக்கும். அடுத்தது ஒன்றே என்ன, குர்ஆனை மட்டும் படிங்க நேரம் ஒதுக்கி. அடுத்தது பாருங்க, அல்லாஹ் சொல்றான் இதுலையும் சூரா லுக்மான்ல, இது குலில் ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். நபியே சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. ஆனா அதிகமானவங்களுக்கு அறிவு இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டான். பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். அடுத்தது பாருங்க, சூரா சபா முதலாவது ஆயத்தும் தொடங்குது அல்ஹம்துலில்லாஹ்ன்றதான். எப்படி தொடங்குது? சூரா ஃபாத்தியாவும் தொடங்குது அல்ஹம்துலில்லாஹ், சூரா அன்ஆமும் தொடங்குது அல்ஹம்துலில்லாஹ், சூரா கஹ்ஃபும் தொடங்குது அல்ஹம்துலில்லாஹ். நாலாவது சூரா என்ன? சூரத்துஸ் சபா தொடங்குது எப்படி? அல்ஹம்துலில்லாஹில்லஸீ லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ லஹுல் ஹம்து ஃபில் ஆখিরাহ வ ஹுவல் ஹகீமுல் கபீர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் இருப்பது பூமியில் இருப்பது எல்லாமே அல்லாஹ்க்கு தான் சொந்தம். வலஹுல் ஹம்து ஃபில் ஆখিরাহ, அவனுக்கு தான் எல்லா புகழும். இது சூரத்து சபாவுடைய முதலாவது ஆயத். அடுத்தது 5வது சூரா ஃபாத்திருடைய முதலாவது ஆயத்து. எப்படி தொடக்கம்? சூராட தொடக்கமே சூரா ஃபாத்திர் இருக்குது குர்ஆன்ல. எப்படி தொடங்குது? அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகதி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் மத்னா வ ஸுலாஸ வ ருபா' யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். சூரா ஃபாத்திருடைய முதலாவது ஆயத் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்க்கு தான். மனுஷனுக்கு புகழ் இல்லை, மனிதனுக்கு அல்ல புகழ். புகழுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். மனிதன் புகழ விரும்புவான், ஆனா புகழ் கடைசி இகழாய் முடியும் கடைசியில். அதே புகழ்ந்த நாக்கு திரும்ப என்ன செய்யும்? திரும்ப ஏசு. அவ்வளவுதான், திரும்ப ஏசு. நல்லா இப்போ குடும்ப வாழ்க்கையிலே பார்க்கலாம் தானே, சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க. 2 வருஷம் 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும். நல்லா அந்த உச்சக்கட்டத்துக்கு ஏற்றி வைப்பார் மனைவியை. மனைவியும் கணவனை அப்படியே புகழ்ந்து ஏலா திடீரென்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க பதுவாவை. என்ன புகழ்ந்துட்டே இருப்பாங்க, திடீரென்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னடா அது புகழ்ந்த நாக்கு இப்போ ஏச தொடங்குது, என்ன இது, என்ன நடந்துட்டு? இப்படி தான், இதுதான் உலகம். புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். புகழுக்கு சொந்தக்காரன் யாரு? சூரா ஃபாத்திருடைய முதலாவது ஆயத்தும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவன் தான், ஃபாத்திர். அடுத்தது சூரா ஃபாத்திருடைய 34வது ஆயத். இது சொர்க்கத்தில் போய் சொல்றது. சொல்லுங்க பாப்போம். வகாலுல் ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். சொர்க்கத்தில் போய் சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ். வகாலுல் ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்கட கவலையை போக்கிட்டானே. எதை போக்கிட்டான்? கவலை போகணும்னு என்ன செய்யணும் சொல்லுமா? உலகத்தில் கவலை சஞ்சலம் போகணும்னு என்ன செய்யும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை படித்து கொடுக்கறது போல படித்து கொடுப்பாங்க. அந்த துவாவை கவலை போய்த்துரும், விஷயம் நடக்கும். கவலை இருக்காது உள்ளத்தில். உங்களுக்கு கவலை இருக்கு தானே? இப்போ ஒத்தரையும் எடுத்தா கவலை இல்லாதால் யார்? நீங்கள் ஓதுங்க துவாவை. கவலை நடந்த மாதிரி பெய்த்துரும். அப்படி என்ன துவா சொல்லுங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. இதுதான் கவலையை போக்குற துவா. இதான் கவலை ஒன்று வந்துச்சா பிஸ்மில்லான்னு உட்காந்து ஓதுங்க, பெய்து
என்ன கருத்து? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், ஹம்மு ஹஸனை விட்டு பாதுகாவல் தேடு. கவலை, சஞ்சலம். சஞ்சலம், கவலை. வாழ்க்கையில் நாளைக்கு என்ன செய்கிற, நாளண்டைக்கு என்ன செய்கிற, அடுத்த வருஷம் என்ன செய்கிற, இதுக்கு சொல்கிற சஞ்சலங்கள். இதுக்கு முன்னுக்கு நடந்துச்சு வாழ்க்கை, நேற்று நடந்தது, போன வருஷம் நடந்தது, இதெல்லாம் கவலை. எல்லாம் மறந்துடும். என்ன செஞ்சிடும்? எல்லாம் மறந்துடும். இப்போ இன்றைக்கு இவ்வளோ கவலையோடு இருந்த மனுஷன் இன்றைக்கு நைட்டுக்கு மௌத்தாக போகிறான். 12 மணி, 11:20 தானே, 12 மணிக்கு மௌத்தாக போகிறான். கவலை எவ்வளோ வச்சிருப்பான் கல்பில். இந்த 12 மணிக்கு போகிறோம், அவன் கல்பில் கவலை இருக்குமா? கவலை இல்லை, மவுத். அவ்வளோ கவலை. இந்த எவ்வளோ நேரம் கவலை இருக்க போகுது? இப்போ 40 நிமிஷம் தான் கவலை இருக்க போகுது அவன் உள்ளத்தில். அப்படி தானே? நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? மௌத்தார டேட் தெரியாமல் கவலையெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் தலையில். அடுக்கி அடுக்கி அடுக்கி, என் மகளுக்கு யாரை மாப்பிள்ளை எடுக்கிற, என் மகளுக்கு எங்கே வீடு கட்டுற, எப்படி கவலையெல்லாம். சிலாக்களுக்கு கவலை இருக்குது, அந்த கவலை கூட சிரிப்பு வரும். சிலாக்களுக்கு கவலை இருக்குது, அந்த கவலையை கேட்டாலே சிரிப்பு வரும். ஏன் அப்போ அப்படி கவலைப்படுறீங்க? அது எப்பயோ நடக்க போகிறதெல்லாம் இப்போ கவலைப்பட்டு என்ன செய்ய? அதுதான் துவா ஓதும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். அல்லாஹ், கவலையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்தது, வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். இயலாமை, சோம்பேறித்தனம், இதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். 4, 5, 6, வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல். கோழைத்தனம். ஜுப்னுன்னா என்ன? கோழை அரிக்கப்படாது ஒரு நாள். எப்படி அரிக்கப்படாது? கோழைக்கு இடம் இல்லை இஸ்லாத்தில். கோலண்டா என்ன? கோலண்டா என்ன? ஹக்க சொல்ல கோல தைரியமாக சொல்லும். பாத்திலுக்காக பணிகிறது, பணியப்படாது. ஹிதுமத்து வேற, பாத்திலுக்கு பணிகிறது வேற. என்ன வேற? ஹிதுமத், ஒரு ஆளுக்கு நான் பணிவிட செய்கிறேன், இது அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். கஞ்சை ஊற்றி கொடுக்குறேன், அமீராக இருந்து வேலை பார்க்குறேன், ஒருத்தர் தண்ணி எடுத்துக்கிறார் கொடுக்குறேன், இதெல்லாம் என்ன பேர்? இதுக்கு ஹிதுமத். ஒரு மைய தொண்டு வந்துட்டு குளிப்பாட்டுறேன். குளிப்பாட்டுனா என்ன? கக்கா வரலணுமா இல்லையா? கையால் குளிப்பாட்டுனா என்ன? அடி கழுகுறனா என்ன? அது டாய்லெட்லாம் அல்லோணும், கையால் அல்லோணும். அது லேசில் செய்யலை. ஹிதுமத் இது. இதுக்கு பேர் என்ன? ஹிதுமத். கோலண்டா என்ன? கோலண்டா ஒருத்தனுக்கு சும்மா பணியிற, அவனுக்கு பயந்து பணிகிறதுக்கு பேர் என்ன? கோலத்தனம். இது வரப்படாது எங்களுக்கு. நாங்கள் எந்த அளவுக்குண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கொள்ள தனியாக பணிக்கலாங்க, ஹராம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கொள்ள என்ன செய்ய? ஜப்பான்காரன் செய்வான், கோணிச்சுவாம்பா ரகசாலி, கோணிச்சுவாம்பா கொம்பம்பாம்பா ஹொதாய் ஹொதாய் மாசுதனே செய்வான். அப்படி தலை அப்படியே பணிச்சுட்டோம். அது ஜப்பான்ட கல்ச்சர். அது இஸ்லாத்துடைய கல்ச்சர் அல்ல. இஸ்லாத்தில் ஏலா, இஸ்லாத்தில் தலையை பணிக்கேலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, இதுதான் கண்ணியம். இப்போ கோலை என்கிற என்ன? எல்லாருக்கும் சேர்ந்து போகிற, எல்லாரோடையும் பணிஞ்சு போகிற, முழு பேரோடையும் நடிக்கிறார். அவனும் தேவை, இவனும் தேவை, எல்லாரும் தேவை, என்னத்துக்கு தேவை? அதனால தான் துவா கேட்கணும், யா அல்லாஹ் மினல் ஜுபுன், கோழைத்தனத்தை விட்டு பாதுகாரியா. அடுத்தது வல் புகுல், கஞ்சத்தனம். செலவழிக்கிற இடத்துல செலவழிக்கிறது இல்லை, செலவழிக்காத இடத்துல செலவழிக்கிறது, இதுதான் கஞ்சத்தனம். அல்லாஹ் ரசூலுக்கு செலவழிக்கிறது இல்லை, கூட்டாளிமாரோட சேர்ந்தா அள்ளி எறிகிற, இதுக்கு பேர் கஞ்சத்தனம், புகுல். அல்லாஹ் இதை விட்டு பாதுகாரு. அடுத்தது 6, 7வது 8வது வஅஊது பிக மின் கலபத்தித் தைன். கடன். வாழ்க்கையில் கடனை விட்டு பாதுகாவல் தேடும். கடன் வாழ்க்கையில் வச்சிடப்பட, நாளைக்கு மவுத்தானாலும் கடன் இருக்கப்பட. எதுக்கும் தான்? ஃபோனுக்கும் தான். ஃபோன் கடன், கனடாவில் கடன் எடுத்தாச்சு, அது முஸ்லீம் இல்லானே யார் சொன்ன? கவனம். முஸ்லீமுக்கு மட்டுமா கடன் வந்திருக்கு? காஃபிர்ட்டையும் தான். யார்ட்டையும் கடன் எடுத்து துரோகம் பண்ணிடப்பட, கடனோட மட்டும் வாழ்ந்துடப்பட. அல்லாஹ் பாது சொல்லி கொடுக்க ஒருத்தரும் இல்லை, அதாவது செய்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு விளப்பம் இல்லை. ஏனென்றா ஷஹீது கூட கடனோட மௌத்தான அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷஹீத் ஆகிட்டார், அல்லாஹோட பாதையில் ஷஹீத். ஆனால் என்ன இருக்குது? கடன். எத்தனையோ பேர் கடனோட மௌத்தா போயிட்டாங்க. ஏன்னா மனைவி கடன் கட்டுவாங்களா? ஸோ யோசிச்சுப்பார். இப்போ நாங்கள் மௌத்தை யோசிக்காமல் தானே 30 வருஷ கடன், 20 வருஷ கடன், 10 வருஷ கடனில் போகிறோம். மௌத்தை யோசிச்சோம்னா கடனுக்கு போக மாட்டோம். ஒரு நாள் கடன் பட்டுட்டு மௌத்த ஆகிட்டாங்க. இப்போ வாராங்க பிரச்சனை எடுத்துட்டு, ஹஸ்பண்டை கடன் இருக்குது, என்ன செய்ய? கட்டணும். பிள்ளைகள் நீங்கள் கட்டணும். கட்ட எங்களுக்கு ஏலா, கட்ட ஏலா. இப்போ என்ன செய்யற? ஒன்றும் செய்யலா. கடன் இல்லாடி சொர்க்கம், கடனை கட்டாடி சொர்க்கம் போயிடலாம் மாப்பிள்ளை. எவ்வளோ பெரிய பாரதூரம் தெரியுமா? அதனால் கடன் என்ற ஒன்றை வச்சிடப்படாது. துவா ஓதும்,
இரவைக்கு மௌத்தானாலும் கடன் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், கடன் இல்லை. அதனால தான் கலபத்தி தெயின். அடுத்தது வகஹ்ரிர் ரிஜால், 8வது இந்த சண்டி என்றிப்பான கொஞ்சம் கஹ்ரிர் ரிஜால்னா சண்டியா, இந்த சண்டி வேலை பார்த்துட்டு சும்மா அடாவடித்தனை செஞ்சுட்டு யா அல்லாஹ் இப்படிப்பட்ட மோசமானவனை விட்டு என்ன பாதுகாத்து. போதுமா இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கி திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. சொர்க்கத்தில் எந்த கவலையும் இல்லை. சொர்க்கவாதிகள் ஓதுற துவா தான் இது. சூரா ஃபாத்திருடைய 34வது ஆயத். وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. சொல்லுவாங்க, என் ரப்பு வந்து மன்னிக்க கூடியவன், என் ரப்பு ஷகூர் நன்றி உள்ளவன் அப்படிம்பாங்க. அடுத்தது பாருங்க, அல்லாஹ்வே சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். சூரத்து ஸுமர் 29வது ஆயத்துல அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்க்கு தான் சொந்தம். பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அதிகமானவங்களுக்கு அறிவு இல்லை அல்லாஹ் சொல்றான். அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னும் 6 ஆயத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ்வுடைய ஆயத். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதை அல்ஹம்துலில்லாஹ் இந்த துஆவுடைய டியூட்டை முடிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த லைலத்துல் கத்ரை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல் ஹஸன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வஜஅல அத்-துலுமாதி வன் நூர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லி அலல் கிபர் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா يا كريم يا رحيم يا ربي يا الله فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.